டேய் அம்புஜா, அம்புஜா. என்னையா இது? என்ன நாய்க்குட்டியா? எல்லாம் பொசு பொசு நினைச்சு தூக்கின்னு வந்துட்டேன். வளர்க்கலாம். ஐயா இதுக்கு யாரு பாலும் சோறு போடுறது? நம்ம வளர்த்தா நம்ம தான் போடணும். இது நான் புதுசா கேக்குறேன். ஆஹா அதெல்லாம் நான் பண்ண முடியாது, அமுச்சு விடு. அட யாரு இவா? கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தா கோயில் இருக்குது, அனுப்பிச்சு விடுன்ற. ரெண்டுத்துக்கு பேர் வச்சிட்டேன். ஒன்னு பேர் சுனில், இன்னொருத்த பேர் அனில். ஏன் தான் இப்படி நாயை பிடிச்சிட்டு வளரையோ தெரியல. ஆனா நான் அதை வளர்க்க மாட்டேன் பாத்துக்க. நீ வளர்க்காத, எனக்கு போறல சோறு அதை போட்டு நான் வளர்த்துக்கிறேன். எப்படியே போய் தொலை, ஆனா என்ன தொலை பண்ண மாட்டா சரிதான். நல்லா அழகா சிக்க குட்டிங்க மாதிரி இருக்குதா, இதுக்கு போய் சோறு போட முடியாதான். என்னப்பா நாய்க்குட்டியா? இல்லப்பா பன்னி குட்டியா. 2 பன்னி குட்டி போச்சா, வாங்கி வந்து வளர்த்துக்கிறேன். பாக்குறதுக்கு நாய் மாதிரியே இருக்கா? அது நாய் வந்து அப்பா, பன்னி வந்து அம்மா, அதனால அது மாதிரி இருக்குது. ஓஹோ இப்படிலாம் பிறக்குமோ? அதான் பிறந்துக்குது. என்ன இது பேர் சுனில், இது பேர் அனில். நல்ல பேரு நல்ல பேரு. எவ்வளவு கொடுத்து வாங்கின? அட என்னடா அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறான். 5000 கொடுத்து வாங்கினேன். சரி நாய் மாதிரி கத்துமா பண்ணி மாதிரி கத்துமா? கோயா மாதிரி கத்தான். போடா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாரு. எங்க ஆயா மாதிரியா கத்தும்? ஐயோ இவன் போக மாட்டான் போல்தா. எப்பா இது நாய் மாதிரி கத்தான், பன்னி மாதிரி கத்தான். போதுமாப்பா? நம்பா இது என்ன சாப்பிடும்? ஐயோ ரொம்ப வெறுப்பாத்துறானே. இது வந்து பன் பட்டர் ஜாமு, பீஸா, பர்கர் எல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டோம் இப்ப கூட வாங்கி போட்டியா? ஏன் கேக்குற? இல்ல அதுக்கு போறத எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் பசி தீரும். சோத்துக்கு தங்கி நேரம் பேசிக்கிறானா? டேய் அதெல்லாம் துணி தீர்த்துச்சா? போ. சுனிலே அனிலே வரண்டா. எப்பா போயிட்டான். இதுங்களுக்கு பசி எடுக்குது போலுதா, என்ன பண்றது? என்னப்பா இது நாய்க்குட்டி மாதிரி இருக்குது? என்ன இது நாய்க்குட்டி மாதிரி இருக்குது? நாய்க்குட்டி தாங்க. எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. காசு குத்து வாங்கிட்டு வந்தங்க. ஒண்ணு 3000 ரூபாய். அட பாவி, 3000 ரூபாய் குத்து வாங்குற அளவுக்கு வசதி ஆயிட்டா? அட என்னடா இது? 3000 ரூபாய் குத்து எங்களால வாங்க முடியாதா? இதுக்கு வசதி ஆயிடுவாங்க. சத்த இரு வரேன். 3000 6000 ரூபாய் குத்து எப்படி வாங்கியிருப்பான் அவன்? அவ்வளவு வசதி பண்ணிட்டுக்கிறானே. யோ பக்கத்து விட்டுக்காரன் 3000 6000 ரூபாய் குத்து 2 நாய்கிட்டு வாங்கிக்கிறாயா? என்னடி சொல்ற? எப்படி அவனுக்கு காசு வந்து? தெரியலையா, எனக்கு கேட்கும் போது தலை கருன்னு சுத்திச்சியா. இது சரிப்பட்டு வராது, மொழியிலே கிள்ளி போட்டுடணும். வயிறு பத்திக்கு எரியுதியா. அவங்ககிட்ட எப்படியா இந்த இவ்வளவு காசு வந்திருக்கான்? எப்படியோ வந்துச்சு. எடி எலுமிச்சு பாய்த்த. இந்த ஒரு எலுமிச்சு மாயத்துல அவன் கதையை முடிச்சிடுறேன். ஒர்க் ஆகுமா? அதெல்லாம் ஆவான், கம்முனு வா. பச்சோ பச்சோ வா சூ பூ பா பகவதி பூ விளங்காத பொண்ணு. அவன் பாட்டுன்னு ஏதோ போனி வந்து எலுமிச்சு மயத்தை வீட்டுல விட்டு விட்டான். அவன் இங்கே உட்காந்துங்கிற அவன் முன்னாடியே ஊத்தி ஊத்தியா? சொல்லக்கூடாதாடி. நேத்து சொல்லக்கூடாதா? நீ கடகடன் ஓடி ஊத்தி விட்டுங்க. நானும் சரி விடு, அவன் விளங்காம போயிடுவான். நல்லது நந்தா சரியா. அவன் போய் 6000 ரூபாய் குத்து நாய்கிட்டு வந்து வரான் பாரு. வச்ச சூனியா அவன் எழுந்துக்கவே முடியாது. அதான் நாசமா போனதுங்களா. 2 நாய்க்குட்டி 6000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு போய் புழு வந்துக்கா. எப்படியா அவன் கை கால வலிச்சுன்னு இருக்குல்ல. குடும்படா இத. டேய் இதெல்லாம் என்னடா? என்னப்பா என்ன விஷயம்? அடா பாவி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாடா. அந்த நாய்க்குட்டி வாங்கன்னு சொல்றதுக்காடா உடனே எலுமிச்சு மயத்தை சூழ்நிலை வைப்பீங்க. நாங்களாம் ஒண்ணு வைக்கலையா? வீட்டுக்கார எலுமிச்சு மயத்தை அந்த வீட்டுல விட்டு நாசமா போடுவான்னு சொன்னானே, நாங்களாம் பாக்கலையா? என்னது எலுமிச்சை பழம்? ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போட்டு குடிச்சா வாதி வந்து போயிடுவேன். என்னையா சொல்ற? நான் அந்த நாய்க்குட்டி வாங்கிட்டு இருந்தேன். நீங்க 2 சேர்ந்து சூனிய வச்சுக்கிறியா? சூனியமா? ஐயோ நீங்க நாசமா போயிடுங்க. நீங்களா என்ன ஜென்மங்க? அறிவில்ல உங்களுக்கு? சூனியம் வைக்கிறீங்க? நீ பேசாத அதை பத்தி. ஏன் நான் பேசக்கூடாது? எங்க வீட்டு வர எலுமிச்சை பழம் தூக்கிட்டு போட்ட? ஆமா நான் தான் வச்சேன். நீ ஓய்க்குமா என் வண்டி எடுத்து தாடி பஞ்சர் ஆகி விடுறா. நான் பஞ்சர் பண்ணனா? பஞ்சர் பண்ணியா? நாள பண்ணலையே. யோ உனக்கு தெரியாதியா, இந்த பக்கம் நான் வண்டி எடுத்து போகும்போது எத்தனை தாட்டி பஞ்சர் ஆகி விட்டு வச்சு தெரியுமா? ஏடா வாட்டர் டீப் வச்சுக்கினா அது காத்தி அடிங்க இருக்கான். நாங்க பஞ்சர் பண்ணி விட்டுமா? ரொம்ப வழக்கமா பேசாத. நீ ஓய்க்கு இல்ல, உன் பொண்டாட்டி ஓய்க்கு இல்ல. என்ன ஓய்கிட்ட பாத்துறீங்க நீங்க? சும்மா கொஞ்சம் யாரு கூடாதா? அப்படியே போறான் பிடிச்சி வச்சு சாப்பிடுவீங்களா? ஆமாண்டா, 6000 ரூபாய் கொடுத்து நாய்க்குட்டி வாங்க உனக்கு எப்படி வசதி வந்துச்சு? 6000 ரூபாய்க்கு நாய்க்குட்டியா? யோ 1000 கொடுத்து வாங்கிட்டு வந்தியா? துட்டு குத்து யாரு வாங்க? சும்மா 10 காஞ்சி 2 நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்தான். இது கேட்டுன்னு சொல்லிட்டு 6000 சொன்னேன். அது வச்சுங்க சூனியா. சும்மாவா? அடியாரி நாடகமாக பார்த்துருப்பா. அவன் உண்மை மாதிரிதான் சொன்னான், அதனால தான் நான் நம்பிட்டேன். நல்லா நம்பணும் போ. சரி சாரிப்பா. என்னடா சாரியா? சூனிய வச்சுட்டேன். அதான் எலுமிச்சு மயத்தை தூக்கி அடிச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன போங்க. என்ன இதுங்க பண்ணதையும் பண்ணிட்டு நாய மாதிரி கேக்குதுங்க.
என்ன இங்க வேணா எலுசு மயத்தை ஒண்ணு எடுத்துன்னு வந்து நாசமா போயிடுன்னு சொல்லிட்டு என் வீட்டு வாசல போட்டுக்கானா இவன். ஏய் என்னப்பா இந்த காலத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற? இந்த பாருப்பா அந்த எலுமிச்சு மாதிரி என் வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு, அப்புறம் என்னப்பா? அதான் உங்க வீட்டுக்கே போயிடுச்சு, அப்புறம் என்னப்பா? உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு கூப்பிட்டுனா எப்படி பேசுற? என் வீட்டை நம்ம ஏன் வைக்கணும்? அதுவும் கரெக்ட் தான். ஏன்பா இவங்க வீட்டு அண்ணன் வந்து வச்சா? அவன் வந்து 2 நாய்க்குட்டி 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டான்னு வச்சான். என்னடா 6000 ரூபாய் 2 நாய்க்கு வாங்க முடியாதா? அவனை அப்படித்தான் கேக்குறான், நீ அப்படித்தான் கேக்குற. 6000 ரூபாய் கொடுத்து 2 நாய்க்குட்டியா? ஆமா, அதனால தான் கோவம் வந்து சூனி வச்சோம். வசதியான ஆள் தான் பண்ணி. குடிக்கிறதுக்கு கூழ் இல்லையா கொப்பளிக்கா பண்ணிரு. இந்த ஆளு வசதியான ஆளு, இவர் பார்த்தாரு. போயா வேலையை பார்த்துக்கிட்டே. 6000 ரூபாய் கொடுத்து நாய் வாங்கினா வசதியான ஆள் தானம்மா? இவனை கூட்டு பஞ்சாயத்துக்கு வச்சு பாரு. என் செருப்பில நானே அடிச்சுக்கிறேன். செருப்பியாங்க யோ போயா. 6000 ரூபாய் கொடுத்து நாய்க்குட்டி வாங்கியிருக்கான்பா. இவனுக்கு சூனியம் வச்சது நல்லதுதான். பாத்தியா, நீ யாருக்கு சொல்றியா அவங்களும் வைப்பாங்க சூனியம். உங்களுக்கு என்ன அந்த நாய் தானே பிரச்சனை? வாரேரு எங்க இருந்து புடிச்சுன்னு வந்தனோ அங்கேயே போய் விட்டுறேன். எத்தும் போய் வித்துருவானோ? டேய் இன்னும் அடிக்கலடா நீ மூடிக்கிட்டு போடா, இல்ல கழுத்துக்கு போட்டுவேன். உங்க வீட்டுக்காரன் நாய் வித்து பணக்காரன் ஆயிடுவோம் போலுடா. அட போயா. பேசாம நம்மளுக்கு நாய்க்குட்டி வித்து பணக்காரன் ஆயிடலாமா? சரிப்பா, தெரிஞ்சா எனக்கு தான் பார்க்கலாம்.